இந்த ஒரு குருமா மட்டும் செஞ்சு கொடுங்க, எத்தனை இட்லி நீங்க வச்சாலும் அதை சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும். ஒரு சின்ன பாத்திரத்துல எண்ணெய், சீரகம், வரமிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா சோம்பு, கசகசா, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் கோல்டு கலர் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சிருந்தேன், அதையும் இதுல சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு வதக்கி கொடுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அகைன் அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்ல வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 50 to 70% வெந்தா போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் விழுது ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சமா கறி லீஃப் வாசனைக்காக போட்டு இன்னுமே கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிச்சிடும்.